இந்த மாநில சட்ட ஒழுங்கே சரியில்லையா? இது சாதாரணமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த அம்மா நம்ம கனத்த இதயத்தோடு சொல்லிட்டு போகுது. அப்போது திமுகவுக்கு இது அகில இந்திய அளவில் ஒரு பெரிய தலைகுனிவு. ரவுடிகளை இன்னும் திமுக அரசு கட்டுப்படுத்த மறந்து விட்டது. இப்படி தான் செய்தி இருக்குது. சாதாரண ஒரு நபர் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒருவரை மிக சாதாரணமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடுறான்னா எனக்கு கேட்டால் அது 15 பேர் நேரம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்க வேண்டும். 15 பேரை கொலை முயற்சி பண்ணியிருக்கான். அப்போது இது எல்லாமே காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ காவல்துறைக்கு என்ன வேலை? இவர் மீது 15 கொலை வழக்குகளும் 10 கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு பேப்பரில் போடுறான். 10 பேரை கொலை பண்ண ஒருத்தன் சாதாரணமாக சுற்றுறான் அப்படின்னா எந்த அரசியல்வாதி கட்ட பஞ்சாயத்து பண்ணல, எந்த அரசியல்வாதி பணம் சேர்த்தல, எந்த அரசியல் எம்எல்ஏ எந்த ஆள் ஆற்று மண்ணு திருடி விற்கல, சவுடு மண்ணு திருடி விற்கல? சொல்லுங்க, யாராவது அப்படி இருக்காங்களா? ஒரு மாதத்துக்கு ஒருத்தனுக்கு குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய், 15 பேருக்கு 75 லட்சம் ரூபாய். இந்த 75 லட்சம் ஒரு கோடி கொடுத்தது யாரு? வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு பிஎஸ்பியோட தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்படுறார். ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு இந்த நிலைமையா? திமுக அரசு சரியான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீங்க இதை எப்படி சார் பார்ப்பீங்க? இல்லை, இப்போது அதனுடைய விளைவாக நீங்கள் மாயாவதி இங்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதை சொன்னபோது இந்தியா முழுக்க அது செய்தி போகுது. ஏன்னா யூபியினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி. இப்போ மாயாவதியே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது திமுக ஒரு பெரிய அவமானம். ஒரு முன்னாள் முதலமைச்சர், வேற்று மாநில முதலமைச்சர், அந்த அம்மாவுக்கு சட்டம் ஒழுங்கை எப்படி கட்டுப்படுத்துவோன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா முதலமைச்சராக இருந்திருக்கு. அந்த அம்மா கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அப்படி படுகொலை செய்யப்பட்ட பிறகு நீங்கள் மற்ற மாநிலத்தில் இந்த மாநில சட்ட ஒழுங்கே சரியில்லையா? இது சாதாரணமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த அம்மா ரொம்ப கனத்த இதயத்தோடு சொல்லிட்டு போகுது. அப்போது திமுகவுக்கு இது அகில இந்திய அளவில் ஒரு பெரிய தலைகுனிவு. இந்த தலைகுனிவின் விளைவாக கமிஷனர் மாற்றப்பட்டு இருக்கிறார். இதுதான் குதிரை ஓடி போன ஒரு குதிரை லாயத்தை பூட்டி என்ன பண்ணுறது? குதிரை ஓடுவதற்கு முன்பே குதிரை லாயத்தை பூட்டியிருக்கணும். குதிரை ஓடி போனால் காலியாக போச்சு. ஆம்ஸ்ட்ராங் மரணம் என்பது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ரவுடிகளை இன்னும் திமுக அரசு கட்டுப்படுத்த மறந்து விட்டது. இப்படி தான் செய்தி இருக்குது. சாதாரண ஒரு நபர் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒருவரை மிக சாதாரணமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடுறான்னா காவல்துறை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை, சட்டத்தை பற்றி அக்கறை இல்லை, ஜனநாயகத்தை பற்றி அக்கறை இல்லை, போலீஸை பற்றி அக்கறை இல்லை. எனக்கு கேட்டால் அது 15 பேர் நேரம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆற்காடு சுரேஷ் 7 கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது. செத்து போயிட்டு, அது வேறு விஷயம். 15 கொலை முயற்சி வழக்கு இருக்குன்னா காவல்துறை என்ன பண்ணுது? 7 பேரை கொலை பண்ணியிருக்கான் அவன். 7 பேர் உயிர் போயிருக்கு. அவனும் செத்து போயிட்டு, அது வேறு விஷயம். கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான். ஆனால் 7 ஆயுள் தண்டனை, 70 வருஷம் அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்கணும். கொடுக்கல. இதே போல் பல ரவுடிகள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ரவுடிகள் இப்படி இருக்கான். எல்லாருக்கும் எத்தனை கொலை வழக்கு இருக்குது நிலுவையில்? 15 வழக்கு 10 வழக்கு இருக்குது. 10 பேர் 5 பேரை கொலை பண்ணியிருக்கான். 15 பேரை கொலை முயற்சி பண்ணியிருக்கான். அப்போது இது எல்லாமே காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ காவல்துறைக்கு என்ன வேலை? சட்டம் ஒழுங்கை நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை காப்பாற்றுறீங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும். எத்தனை கொலை நடந்திருக்கு? இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தைரியமாக சுற்றி அடுத்த கொலைக்கு வர்றான்.
அடுத்த கொலை பண்ண வர்றான். அப்போது காவல்துறை உடைய கையாளாக தனம் தான். சரி, இப்போ ஒரு நடந்திருக்கிறது ஒரு கொலை, அதுவும் பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு கொலை நடந்திருக்கு. இப்போ இதுல அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இப்போ ஹத்ராஸ் மாதிரி 112 அதை சரி பண்ணல, இல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதுல அரச குறை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு கொலை அதுக்கு அரச குறை சொல்லணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஒரு கொலையாக இருக்கட்டும் 100 கொலையாக இருக்கட்டும், எல்லாமே யார் பொறுப்பு? அரசு தான் பொறுப்பு. நீங்கள் இப்போ இந்த ரவுடி கும்பல் 15 பேர் ஒரு கூட்டணியாக செயல்பட்டுருக்கான். 15 பேர் ஒரு வருஷமாக தொடர்ந்து செயல்பட்டுருக்கான். நீங்கள் இப்போது காவல்துறையில் பல பிரிவு இருக்குது. கியூ பிரான்ச்சுன்னு ஒரு பிரிவு இருக்குது. அது நக்சலைட்டுகளை, தீவிரவாதிகளை, முஸ்லீம் அமைப்புகளை கண்காணிப்பதற்கு அது வச்சுருக்கான். இந்த அமைப்பு, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. கொழும்பில் சர்ச்சில் குண்டு பிடிச்சது இல்லை, இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஈஸ்வரமூர்த்தி டெல்லிக்கு ரிப்போர்ட் போடுறாரு. எங்கே குண்டு வெடிக்குதுன்னு? கொழும்பில் குண்டு வெடிக்குங்க. இந்த நாளில் சர்ச்சில் குண்டு வெடிக்கும். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்புகளை வச்சு ரிப்போர்ட் போடுறாரு அஜித் தோவலுக்கு. யார்? இங்கே இருந்த ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. பல மாதம் அதை அவருக்கு கணக்கிலே எடுக்கலை. அஜித் தோவல் இந்தியாவினுடைய செக்யூரிட்டி அட்வைசர், மோடிக்கு அவர் தான் பாதுகாப்பு ஆலோசகர். இந்தியாவினுடைய இப்போ ஒட்டுமொத்தமான உள்நாட்டு வெளிநாட்டுக்கு பாதுகாப்பு ஆலோசகர். அப்போ ஈஸ்வரமூர்த்தி தான் இந்த ரிப்போர்ட் போட்டார்னு குண்டு வெடித்தவர் ஈஸ்வரமூர்த்தி கூப்பிடுறாரு. இப்போ ஓய்வு போயிட்டார். போன பிறகு எப்படியா அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த சோர்ஸை சொல்லுன்னு கேட்குறாரு. சாரி மன்னிச்சிருங்க, அப்போ நீ தான் குண்டு வச்சிருப்பா போட்டிருக்கு ஜோக்கா சொன்னார். அப்போது இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை மிக சாதாரண வெளிநாடுகளில் இது ஐபியும் மத்திய உளவுத்துறையான ஐபி ராவும் கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை ஒரு ஈஸ்வரமூர்த்தி கண்டுபிடிச்சு சொல்கிறாருன்னா அந்த நெட்வொர்க்கு தான். அப்போது காவல்துறையில் பல பிரிவுகள் இருக்குது. எதுக்கு? எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துடக்கூடாதுங்கிறக்காக தான். இதில் இப்படி கோட்டை விட்டேன். இது மாதிரி நிறைய ரவுடிகளுக்கு மேலே கொலை முயற்சி வழக்குகளும் கொலை வழக்குகளுமே 10 வழக்குக்கு குறைவான ரவுடிகளே கிடையாது. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது? 10 பேரை கொலை பண்ணிட்டு ஒருத்தன் சாதாரணமாக சுற்றுறான்னா எதுக்கு காவல்துறைன்னு கேட்குறேன். நீங்கள் ரவுடி லிஸ்ட் எடுத்து பாருங்கள், பேப்பர் பார்க்குறீங்களா? இவர் மீது 15 கொலை வழக்குகளும் 10 கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு பேப்பரில் போடுறான். 10 பேரை கொலை பண்ண ஒருத்தன் சாதாரணமாக சுற்றுறான் அப்படின்னா ஒரு கொலை செய்தாலே அவனுக்கு தூக்கு. ஐரோப்பா நாடுகளில் அவனுக்கு தூக்கு, இல்லைன்னா ஆயுள் தண்டனை. இவன் 15 கொலை பண்ணிட்டு தமிழ்நாட்டில் சுற்றுறான்னா காவல்துறை எதுக்குன்னு கேட்குறேன். காவல்துறை கலைச்சிருங்கிற மக்களை பாதுகாத்துக்குவான். ஒரு புறம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலித்திய தலைவர் தூக்கி கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் அவர் ரவுடி தானே, அதுல காவல்துறை என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதே மாதிரி 3 நாளைக்கு முன்னாடியே தகவல் கொடுத்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. பேசிக்கா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார் சார்? அதாவது அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட், ஒரு அரசியல்வாதி, ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிக்கிறாரு. புரசைவாக்கம் ரங்கநாதன் அவர் சம்பாதிக்கிறாங்க. கோடிகள் சேர்ந்துருச்சு. கோடிகள் சேர்ந்த பிறகு அவர் அமைதியான வாழ்க்கைக்கு போகிறார். எந்த அரசியல்வாதி கட்ட பஞ்சாயத்து பண்ணல, எந்த அரசியல்வாதி பணம் சேர்த்தலை, எந்த அரசியல் எம்எல்ஏ எந்த ஆள் ஆற்று மண்ணு திருடி வைக்கல, சவுடு மண்ணு திருடி வைக்கல. சொல்லுங்கள், யாராவது அப்படி இருக்காங்களா? 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி இல்லாத ஒரு அரசியல்வாதியை காமிங்க சார். நீங்கள் டபுள் டாக்குமெண்ட் போடாத அரசியல்வாதியை காமிங்க. நீங்கள் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். எல்லாருமே இந்த திராவிட இயக்கத்தில் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்காத, ஊழல் வழக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதியை காமிங்க. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கு ரியல் எஸ்டேட் பண்ணார், கட்ட பஞ்சாயத்து பண்ணார், எல்லாம் பண்ணார், ரைட், உண்மை தான். இவர் மட்டும்தான் பண்ணார், வேறு எந்த அரசியல்வாதியும் பண்ணலையா? நீங்கள்
அதிமுக திமுக முன்னாள் இன்னாள் அமைச்சருடைய சொத்து மதிப்பு 10,000 கோடி 20,000 கோடி கம்மியாக ஆளே இல்லை சார். இதெல்லாம் எப்படி சேர்ந்தது? புதுக்கோட்டை விஜய் பாஸ்கர்லாம் குவாரி நடத்துகிறாரு, 20,000 கோடி ரூபா சொத்து மதிப்பு. வேலுமணிக்கு 1 லட்சம் கோடி, தங்கமணிக்கு வீரமணிக்கு எல்லா மணிக்கு எத்தனை ஆயிரம் கோடி. திமுகவில் ஜெகத்ரட்சனுக்கு எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி. துரைமுருகனுக்கு எவ்வளவு, டிஆர் பாலுக்கு எவ்வளவு, டிஆர் பாலு பையனுக்கு எவ்வளவு, ராஜாவுக்கு எவ்வளவு, கனிமொழிக்கு எவ்வளவு, சாராய் வந்து காந்திக்கு எவ்வளவு, எடுக்க லிஸ்ட்டை. பெரியசாமிக்கு எவ்வளவு. இதெல்லாமே எப்படி எல்லாம் மண்ணு வெட்டி சம்பாரிச்சதா? மக்கள் காசை அப்படியே கொள்ளையடிச்சுக்கிறதா. இதில் எந்த அரசியல்வாதியும் விதிவிலக்கு அல்ல, எந்த அரசியல்வாதியும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ரவுடிகள் பெருத்து போயிட்டான். ரவுடிகளை கட்டுப்படுத்த காவல்துறை தவறிவிட்டது. இதுதான் குற்றச்சாட்டு. அதான் 3 நாளைக்கு முன்னாடியே தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணுவான்னா ஒரு கன்மேன் போட்டிருக்க வேண்டியதானே? எத்தனை பேருக்கு நீங்கள் கன்மேன் போட்டிருக்கீங்க? ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் கன்மேன் வாங்கி வச்சு சுற்றிட்டு இருக்கான். நான் எத்தனை லிஸ்ட்டு சொல்லட்டுமா? பத்திரிக்கையாளர்கள் பேரில் பல கட்ட பஞ்சாயத்துக்கு கன்மேன் வாங்கி வச்சுட்ருக்கிறான். அப்போ இவன் கொலை செய்யப்படுவான்னு தெரிஞ்ச பிறகு ஒரு கன்மேன் பாதுகாப்பு கொடுக்கறது என்பது மிக சாதாரண விஷயம். அப்போ ஒரு தலித் தலைவர் என்பதனால அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தலை. இதுதான் விஷயம். இப்போ தொழில் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை செல்வ பெருமை அவர்களாக இருக்கட்டும், குற்றவாளிகள் இவங்க தான், இவங்களை ஏறி விட்டவங்க யாரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க சார். ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பலிக்கு பலி வாங்குறதுக்காக தான் நாங்கள் இதை செஞ்சோம்னு சொல்கிறாங்க. எதுதான் சார் உண்மை? இல்லை, இந்த 15 குற்றவாளிகளும் ஒரு வருஷ காலம் எப்படி சர்வைவல் ஆகிருக்கான்? கோடி ரூபாய் இல்லாமல் சர்வைவல் ஆகிருக்க முடியாது. ஒரு ரவுடிங்கிறவன் தினம் சாராயம் குடிப்பான், தினம் சமூக விரோதம் செய்வான், விபச்சார பெண்கள்கிட்ட போவான், எல்லா கெட்ட வழக்கம் இருக்கும். குறைந்தது ஒருத்தனுக்கு ஒரு நாள் லைஃப் ஸ்டைல் 10,000 ரூபா 20,000 ரூபா வேணும். 15 பேரை மெயின்டைன் பண்ணியிருக்கான் ஒரு வருஷம். ஒரு நாள் பணம் கொடுக்கலன்னா, அது சாராயம் கொடுக்கலன்னா விட்டுட்டு போயிடுவான், காட்டி கொடுத்துருவான், எதிராகிடுவான். இவன் அவனை வெட்டுவான், அவன் இவனை வெட்டுவான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போது 6 மாத காலம் இவர்களை ஒருங்கிணைத்த ஆட்கள் யார்? 6 மாத காலம் இவனுக்கு சர்வைவல் ஆனது எப்படி? நீங்கள் அந்த புன்னை பாலா ஒன்றும் பெரிய ஐடி கம்பெனி நடத்தினவர் அல்ல, ரவுடி பையன். கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, கூலிக்கு பண்ணுறதான் தொழில். இப்படி இருப்பவனுக்கு 6 மாத காலம் இந்த குழு கலையாமல் பாதுகாத்து நீங்கள் அவ்வளோ பேரும் மது போதை, மது மாது சூது இவ்வளவு வச்சுருக்கிறதுக்கு அவனுக்கு அதான பொழுதுபோக்கு. வேற என்ன இருக்குது? அவன் அம்பேத்கர் புக்கு படிக்கிறவனா இல்லை பெரியார் புக்கு படிக்கிறவனா? அவனுக்கு என்ன தொழில்? நேரம் கிடைக்கிறவன் தண்ணி அடிப்பான், விபச்சார விடுதிக்கு போவான், சூதாடுவான், கஞ்சா அடிப்பான், ஹெராயின் அடிப்பான், தண்ணி அடிப்பான். இதுதான் அவனுடைய தொழில். அப்போ இவனுக்கு 6 மாத காலம், ஒரு வருஷம் சொல்கிறாங்க, விட்டுருங்க, 6 மாத காலம். ஒரு மாதத்துக்கு ஒருத்தனுக்கு குறைஞ்சது ஒரு 5 லட்ச ரூபா வேணும். 15 பேருக்கு 75 லட்ச ரூபா வேணும். இந்த 75 லட்சம் 1 கோடி கொடுத்தது யார்? இப்படி வேணாம். ரெண்டாவது, மறைந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பியவன். ஆற்காடு சுரேஷுக்கு ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் ஹாரிஸு தான் ஃபைனான்ஸு. ஹாரிஸு ராஜசேகர் 2 பேருமே இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. ஹாரிஸ் வந்து பிஜேபியில் ஆருத்ராவுடன் தப்பிப்பதற்காக மாநில விளையாட்டு அணி மாநில செயலாளர். இந்த பதவி எதுக்காக கொடுத்தாங்க? ஆருத்ராவுடன் தப்பிக்கணும். இதுக்காக இந்த பதவியை பணம் கொடுத்து வாங்குறான். எங்கே? பிஜேபியில். அப்போ பிஜேபி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்க. பணம் கொடுத்தா இந்த அக்யூஸ்டுக்கு எந்த பதவி வேணால் கிடைக்கும், காவல்துறை பக்கத்தில் போகாது. ஏன் காவல்துறை? இந்த காவல்துறை அரசியல்வாதிகளால் இயக்கப்படுகிற காவல்துறை. காவல்துறை நீங்கள் ஜெயலலிதா காவல்துறை அல்ல, ஜெயலலிதா ராமானுஜ காவல்துறை அல்ல, பொன்மாணிக்கவேலு காவல்துறை அல்ல, ஈஸ்வரமூர்த்தி காவல்துறை அல்ல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் காவல்துறையில் இது பூரா இந்த காவல்துறை பூரா யார்? ரியல் எஸ்டேட் காவல்துறை. எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறான். பையனை சினிமா எடுக்க வைக்க குடவாடா ஏடிஜிபிலாம். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? ஒரு 10 கோடி 20 கோடி போட்டு சினிமா எடுக்கிறதுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு போலீஸ் பவர் பயன்படுத்தப்படுகிறது.
அது அப்புறம் எப்படி நீங்கள் யாரை வச்சு ரவுடிஸ் பண்ணுவான்? இந்த ரவுடியில் வச்சு தான் ரவுடிஸ் பண்ணுவான். தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு 50 ரவுடி இருக்கான் சார். 40 மாவட்டம், 40 4000 பேர் இருக்கான். 4000 பேர் லேண்ட் குரூசர் தான் வர்றான். 1 கோடி ரூபாய் காரில் வரான். அந்த சத்யா பார்த்தீங்களா? சீர்காழி சத்யா எத்தனை வழக்கு நிலுவையில் இருக்குது? கொலை வழக்கு 15 வழக்கு. கொலை செஞ்ச வழக்கு. போலீஸ் போனால் போலீஸை வெட்டுறான், போலீஸ் போனால் போலீஸை சொல்கிறான். அப்போது காவல்துறைக்கு தெரியுதா? ஆற்காடு சுரேஷ், பொன்னைப்பாலு, சீர்காழி சத்யா, இப்படி லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எல்லா ரவுடிகளும் 10 கொலை 15 கொலை வேறு கொலை பண்ணிவிட்டு கட்சியில் பதவி வாங்கிட்டு இருக்கான். அப்போது கட்சியும் ஆட்சியும் போலீஸும் ஒரு ரவுடியை பிடிச்சிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவன் பிடிக்கிறது அபூர்வம், அது வேறு விஷயம். தலைவா அவனுக்கு மாமூல் வந்துருச்சு போட்டாங்கிறான். அதை மீறி பிடிச்சிட்டு போனால் 10 ஃபோன் போகும் ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர் வேலையே பார்க்க முடியாது. எந்த காவல்துறை ஆய்வாளரும் அந்த ஏரியா அரசியல்வாதியை பகைத்து கொண்டு வேலையே பார்க்க முடியாது. விரல் விட்டு என்றாலும் தான் வெளியே போயா, அப்படி வெளியே போயா ஆளுங்கட்சி நபரை வெளியே போக சொன்னால் அவன் காக்கி சட்டையை போட முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். ஆளுங்கட்சியை சேர்ந்த கரைவேட்டி கட்டிய வட்டச் செயலாளரையோ ஒன்றிய நகர செயலாளரோ எந்த தப்பு பண்ணாலும் காவல்துறை பக்கத்திலே போக முடியாது. போயிருமா? எங்கே கைது பண்ணிக்கலாம் காமிங்க. திமுகனா திமுக, அதிமுக. போலீஸு நீங்கள் ஒரு குற்றவாளி ஏதாவது போலீஸ் தேடுதுன்னா அவன் போகும்போதே அதிமுக செயலாளரோட தான் ஸ்டேஷனுக்கு போவான். ஆளுங்கட்சி திமுக ஆட்சி வந்தால் திமுக செயலாளரோடு தான் போவான். போனால் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேசாமல் உட்காந்துக்குவான். நேராக இன்ஸ்பெக்டர் போய் அக்யூஸ்டும் உட்காருவான், கூட்டிகிட்டு போன வட்டச்சேலும் உட்காருவான் சேரில். இன்ஸ்பெக்டர் எப்படிங்க மதிப்பான் அந்த அக்யூஸ்ட்டு? காவல்துறை தேடுனா அந்த ஏரியா வட்ட செயலாளரோடு தான் போய் ஸ்டேஷன் சரண்டர் ஆவான். பார்த்துருக்கீங்களா? ஏங்க நம்ம ஆளுங்க பாருங்கள். எந்திரிச்சு வெளியே போயா அவன் முடியுமான்னு பண்ண அப்படி சொல்ல முடியுமா? ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படி ஒரு ஆளை காமிங்க. ஒரு குற்றவாளி பக்கத்து வீட்டில் சண்டை பிடிச்சிட்டான், ஒரு பாலியல் வழக்கு. ஒரு போலீஸே போய் லத்தி சார்ஜ் பண்ணி அவனை அடித்து பூச்சி கொண்டு வந்து உள்ளே போட முடியுமா? ஒரு கட்சிக்காரனை, ஆளுங்கட்சிக்காரனை காவல்துறை உள்ளே போட முடியுமா? முடியவே முடியாது. அப்படி போட்டால் அந்த இன்ஸ்பெக்டர் வேலையே பார்க்க முடியாது. இது அல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கிற அக்யூஸ்டுகளை நீங்கள் கள்ளக்குறிச்சியில் சாராயம் ஆளுங்கட்சி கவுன்சிலுக்கு தெரியாமல் அவன் வார்டில் சாராயம் விற்க முடியுமா? 2 கவுன்சில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேர் காசு கொடுத்து தான் விற்றுட்டு இருந்திருக்கான். கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ். அப்போது காவல்துறை யார் கட்டுப்பாடு இருக்குது? கட்சிக்காரன் கட்டுப்பாடுக்கு வந்துடுது. அப்புறம் எப்படி காவல்துறை சுயமாக நடவடிக்கை எடுக்கும்? குற்றவாளி பக்கம் போகும். அதிமுக திமுக 2 ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அந்த பகுதியில் இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டரு ஆளுங்கட்சியை பகைத்து கொண்டு அவனால் செயல்படவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளப் இருந்தது. அந்த கிளப்பில் எத்தனை பேர் வந்து கிளப்புக்கு வர்றானோ தலையை எண்ணி யாருக்கு கொடுக்கணும்? வட்ட செயலாளர் கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் வாங்கின பாதி காசை வட்ட செயலாளர் கொடுக்கணும். நீங்கள் டி நகரில் சலேத் ராஜ்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார். நான் சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி. அவர் சென்னைக்கு வர ரவுடிகளுக்கு பூரா அவர் தான் பாதுகாவலர். அவர் எதாவது எவனா கிராஸ் ஆனால் இவர் லைனில் டேய் நம்மளாலையா விட்றியா? வண்டி வாகனத்தை செக் பண்ணி அவன் ரவுடின்னு அவனை இறக்கிட்டா அந்த டி நகர் இருந்து சலேத் ராஜ் லைனில் உயர்வார். அவர் தனசேகரனுக்கு ரொம்ப நெருக்கமானார். வர்ற ரவுடி பூரா தனசேகரனுக்கு தான் பார்க்க தான் வருவான். தனசேகரன் தான் பாதுகாவலர். பனிமலர்னு ஒரு அண்ணன் திமுக கட்சிக்கார லேடி எப்படி எங்கே கொண்டா சாக்கு முடியல கட்டி தூக்கி போட்டானுங்க. புருஷன் பல ஆண்டு காலம் நினச்சி 15-20 வருஷம் கதையை சொல்கிறேன். போராடி அந்த பொம்பளை எப்படி செத்தா இது வரைக்கும் வழக்கே பதிவு செய்யலை. சலேத் ராஜ் தான் அது காரணம். ஏசி சலேத் ராஜ். எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் பேரெலாம் மறந்து போச்சு. கரும்புசாம்பட்டியிலேருந்து இன்ஸ்பெக்டரை கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்காக கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து போட்டாங்க. இது டிஎம்கே ஆட்சியில் 2006-11 பீரியடில். கரும்புசாம்பட்டி இன்ஸ்பெக்டராக இருந்தவர் கோயம்புத்தூர் கரும்புசாம்பட்டி. எதுக்கு? ஸ்கிராப்பு ஆனந்த எங்கே கொண்டு வர்றான்? கோடம்பாக்கத்துக்கு ஒரு இடத்த மடக்கிறதுக்கு. இதெல்லாம் நாடான்னு பார்த்துக்குங்க. அப்போ காவல்துறை வச்சு தான் எல்லா சமூக விரோத. நன்றி, வணக்கம்.